ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் லைஃப் போர் அடிக்கிறா, ஜஸ்ட் சர்வைவல்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஸோ நானும் அப்படிதாங்க. ஒரு 2 months முன்னாடி லைஃப் போர் அடிச்சிச்சு. எதுக்குடா வாழ்றேன், எதுக்குடா எந்திரிக்கிற டெய்லியும் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு டேர்னிங் மூமெண்ட்னே சொல்ல, ஒரு மேஜிக் டோர் ஓப்பன் ஆச்சுன்னே சொல்லுவேங்க. தட் இஸ் ரைலா. ரைலா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு காம்பினேஷன். லைக் லேர்னிங்காக இருக்கட்டும், ஃபன்ஸாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஆண்டர்பிரினர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. எஸ், இது ஒரு ரியலி மேஜிக் டோர்னே சொல்லுவேங்க. லைக் ஒரு நார்மலாக இருக்கவனை கான்ஃபிடென்ட் ஆகும், ஷையாக இருக்கணும் ஒரு லீடர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், அடிக்கிட்டே போகலாம். கன்ஃபியூஷனில் இருக்கணும் ஒரு படத்தவே எடுத்து வைக்கிற அளவுக்கு, ஒரு டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் தரும். இந்த மாதிரி லைஃப்ல எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு சொல்ல முடியாது. லைக் உங்க பர்சனாலிட்டியவே அப்கிரேட் பண்ற மாதிரி, உங்களுக்குள்ள இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ் காட்டும், உங்ககிட்ட என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு, உங்களோட அப்கிரேட் வெர்ஷன்ஸை காட்டும். இந்த மாதிரி என்னடா பெருமையா சொல்லிட்டே போறாளேன்னு நினைக்கிறீங்களா? தட் இஸ் தி ஃபேக்ட்ங்க. லைக் இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம ஏன் முன்னாடியே வரல அப்படின்ற மாதிரி. இது லைஃப் டைம்ல ஒரு வாட்டி தாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரைலா அப்படின்றது உங்களோட டேர்னிங் பாயிண்ட், அவங்களோட அப்கிரேட் வெர்ஷனை காட்டக்கூடிய ஒரு மேஜிக் டோர்னே சொல்லுவேங்க. ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரும் வெயிட்டிங் ஃபார் தி சைனா? இட் இஸ் தி சைன் தான். உங்களோட பர்சனாலிட்டி அப்கிரேட் பண்ணணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ டக்குனே ரைலா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் DM me. தேங்க்யூ.